ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என் ஸ்டைலில் பாஸ்தா செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தண்ணி வச்சு எண்ணெய் உப்பு போட்டு கொதிச்சோடனே பாஸ்தா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் பாஸ்தா, சில்லி டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், சீஸ் கொஞ்சம், சீஸ் பசங்களுக்காக சீஸு, அப்புறம் ஒரு 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு பாஸ்தா போட்டுடலாம். பாஸ்தா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வேகட்டும், வந்தவுடனே காமிக்கிறேன். பாஸ்தா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஊற்றி கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சாஃப்டாக வந்துச்சு. அப்படியே வாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஸ்பூன் அளவெல்லாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே ஊற்றுவேன். கொஞ்சமாக, நிறைய ஊற்ற மாட்டேன், கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு உப்பு, வெங்காயத்துக்கு உப்பு ஆல்ரெடி பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கோம். வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கி முடிச்சோடனே காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும், 1 ஸ்பூனு. அதை நல்லா கொஞ்சம் கிளறி வச்சுக்கணும். கிளறி விட்டு கையோடு தக்காளி அரைச்சி தக்காளியும் ஊற்றிக்கணும். அரைச்சி தக்காளியும் ஊற்றிக்கிட்டு கிளறி விடணும் நல்லா. அடுத்தது கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன், ரொம்ப ஊற்றக்கூடாது. அதிலே கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக தான் போடணும், நிறைய போடக்கூடாது. ஃபுல்லாக இதில் கொஞ்ச நேரம் வதங்கணும். பாஸ்தா போட்டு பாருங்கள், கிளறி விடுவோம். அப்படியே கொஞ்சம் சிம்மிலே இருக்கணும். அடுத்து சீஸ் போட்டுக்கணும். அப்படியே இப்படி கிளறி விட்டு அடுத்த பக்கம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். சீஸ் போட்டாச்சு. அப்படியே மூடி வச்சுருவோம் 5 நிமிஷம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தந்து பார்க்கலாம். பாருங்கள், சீஸ்லாம் அப்படியே மெல்ட் ஆகி எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுது.
சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாஸ்தா வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற பாஸ்தா கடையிலலாம் 150 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அதெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே சமைச்சு சாப்பிடலாம். இது மொத்தமே 150 ரூபா தான் ஆயிருக்கும். எல்லாரும் சாப்பிடலாம். அங்கே ஒரு ஆளுக்கு இத்தினூண்டு கொடுப்பாங்க, அது 150 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள்.